கைஸ், கஷ்டப்பட்டு எப்படியோ நேற்று நைட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். கேவலமான ரோடு இருந்துச்சு. இங்கே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஃப்ளோர் போகிறாங்களே, இப்போ தான் ஏதோ ஃப்ளோர் பண்ண போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் அவங்க போயிட்டு பைனாப்பிள் திருட போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து பல்லு கூட விளக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இல்லை, நேற்றுலேருந்து பல்லு விளக்காமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. யா, பைனாப்பிள் இருக்குது, ஆனால் எல்லாம் காயாக இருக்குது. இதை பறிக்கிறது வேஸ்ட்டு. கரண்ட்டு கம்பி கொடுத்துருக்க வந்து நைட்டு பன்னி எல்லாம் வராமல் இருக்கிறது. இல்லைனா பன்னி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதோ பைனாப்பிளுக்கு நடுக்க இருக்கிறது வந்து ரப்பர் தை. இது பெருசாகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி காசு இல்லை, கொஞ்சம் சம காசு இல்லை, ரப்பர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த சவுக்கு தோப்பு மாதிரி தான் இல்லை. இது வைக்கிறது அதான் பழைய மரத்தை வெட்டிட்டு தான் இப்போ பைனாப்பிள் வச்சுருப்பாங்க ஒரு 5 வருஷத்துக்கு. அது வர சின்ன தையை வச்சு இது வளர விடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கொக்கோ மரம். ஒரு கொக்கோ காய் கூட ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கிளி சாப்பிட்ருக்கு போல்கிறது. அங்கே பார்த்த பைனாப்பிள் வந்து இன்றைக்கி எங்கள் தட்டில் இருக்குது. எப்படின்னா இது ஏற்கனவே பறிச்சது, பழுத்துருச்சு. எப்படி மச்சா இருக்குது? டேஸ்ட்டு அடிப்பொடி. நீ எப்படியும் ஒன்று தான் திம்ப. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஓசியில் கொடுத்தாவா? நானும் அதே தான். வீட்டுக்கும் ஒரு 4 எண்ணம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு எடுத்து போய் பழுக்க வச்சு சாப்பிட்லாம். இதான் வீட்டுக்கு வெளில கார்டனிங் தான் ஒர்க் அதிகமாக இருக்குது. இது நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. இனிமேல் தான் குளிச்சு ரெடி ஆகணும். போட் ஹவுஸ்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் கிளம்ப கூட இல்லை. அப்படியே சுற்றி நல்லா க்ரீனிஷாக இருக்கும். காலைல பீகாக்கோட சவுண்டு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பீகாக் தான் எங்கள் கண்ணுக்கு படல, எங்கே இருக்குன்னு தெரில. காட்டுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டுருக்கோம். சரி புற உள்ள அப்படியே காட்டுறது, கண்ணுக்கு எது படுறோம் காட்டுறோம். சாப்பிடும்போது காட்டுறோம். ஸ்பெஷல் கேரளாவோட எப்போ வந்தால் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றது புரோட்டாவும் பீஃபும். How was the experience, dude? அடிப்பொடி. ஒரு வார்த்தை கற்று வச்சுக்கிட்டு யாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சரியா? அமிர்தமாக இருந்தது. உண்மையாக நல்லா இருந்துச்சு. உண்மையாக நல்லா இருந்துச்சா? அப்போ புரோட்டா நல்லா இருந்துச்சு. சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டே இருக்கியா? சாப்பிட்டு யாருக்கு எடுக்கிறீரா? இன்னும் கொடுத்தா கூட சாப்பிடுவேன். ஹாய் கைஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ 11:30 வர சொன்னால் 11 o'clock வீட்டிலேருந்தே கிளம்பியிருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து தான் போயிட்டு காரில் லக்கேஜ் எல்லாம் வைக்கணும். அதிலே டயர்ட் ஆகிட்டு எங்களுக்கு. லேட்டுக்கு காரணம் புரோட்டாவும் பீஃபும் தான். அந்த டேஸ்ட்லேயே உட்காந்துட்டோம். போய் எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சுட்டு ரோட்டில் மீட் பண்ணலாம். கிளம்பியாச்சு. நம்ம பின்னாடி வெயில் வேற ஒன்றும் இல்லை, வெயில் கலர் தான். ஆமாம் கைஸ், கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியாச்சு? Alleppey Boat House. ஹாப்பி போட் ஹவுஸா? Alleppey Boat House கிளம்பிச்சு. டைம் என்ன ஆகுது ஆக்சுவலாக?
10:30 10:51 11 மணிக்கு அங்கே இருக்கணும். இங்கே 11 மணிக்கு அங்கே இருக்கணுமா? சரி ஓகே. யார் நாள் லேட்டு? காரணம் யார்? மிஸ்டர் மகேஷ் சைடில் போட்டால் டைட் பண்ண. ஓகே. காரணம் வந்து தீனா இவன் தான். கழட்டி அடிப்பேன். காரணம் ஒன் அண்ட் ஒன்லி ரூபேஷ். இது வந்து ரப்பர் எஸ்டேட்டு. ரப்பர் எஸ்டேட்டில் இருக்க ரப்பர் ஃபேக்ட்ரி தான். நம்ம சான்ஸ் கிடச்சா இங்கே ஒரு நாள் வந்துட்டு போகலாம். இங்கே மாமா வேலை செய்கிறாரு அதில் ரப்பர் எஸ்டேட்லையா? நான் சொன்னேன் வேலை கிடைக்குமான்னு கேளு, வந்துடலாம் கண்டிப்பாக. நம்ம இந்த வேலையை பார்க்க மாட்டோம், அதான பிரச்சனை. அது பார்க்க நைஸ் டர்ன் மேன். அங்கே ஒரு பள்ளம் இருந்துச்சு சைடில். 22 கிலோமீட்டர் இன்னும் நாங்கள் போனோம். ஆனால் அந்த வியூ பாருங்கள் கைஸ், வேறு லெவல் இருக்குது கைஸ். இதான் என் சொந்த ஊருன்னு சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. இட்ஸ் ஹெவன். இட்ஸ் ஹெவன். இதுக்கு சொந்த வீடு இல்லைனால பாட்டி வீடு இருக்குது, அது போதும். ஆமாம், வந்தா கப்பையும் பீஃபும். வேறு லெவல் டியூஸ். கப்பையும் பீஃபும், காலையில் பரோட்டாவும் பீஃபும். You are on the fastest route. You should reach your destination by 1:15 p.m. இது ஃபுல்லாக வந்து ரப்பர் எஸ்டேட்டாக இருந்தது தான். இப்போ கட் பண்ணிட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. என்ன வச்சுருக்காங்களோ ஆனால் வேற லெவலாக ஸ்டேட். இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து. ஹாஸ்பிட்டலில் பிறக்கல இல்லை, இங்கே ப்ராசஸ் ஆனதுனால தான் ஹாஸ்பிட்டலில் போய் பிறந்தேன். அந்த மாதிரி பேசக்கூடாது. எல்லாரும் தாரு ஜீப்பு எடுத்துகிட்டு வருது ரோட்டில். நாங்கள் இந்த i20 வச்சு ஆஃப் ரோட் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம் 2 நாளாக. டிஜி இருக்குது உங்களுக்கு இந்த வண்டியில் கம்ஃபர்ட். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து Take the next left onto Alleppey, Chengara, Cumberland Road. இறங்கத்தான் தெரியல. ஒரு நம்ம 15 லட்ச ரூபா கொடுத்து அந்த தார் கார் வாங்கி வந்த ஃபீல் இருக்கு எனக்கு. ஓ இஸ் இட்? ஆனால் நீங்கள் ஃபுல்லாக தூங்கிட்டு வந்தீங்களே, அதனால தான் அப்படி இருக்கு. முடிச்சுட்டு தான் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே. 2 அணைகள் இருக்கிறது. ஸோ நடுவில் அழகாக தெரிஞ்சு ரோடு போட்டு இதில் வந்து அண்டர் பாஸ் தண்ணி போகிறதுக்கு கூட போகிறாங்க போகிறது மச்சான். கனெக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் எல்லா வேலை மச்சான் இருந்திருக்கும். இருந்து அது அப்படியே வச்சுருந்தாங்கன்னா என்னது சூப்பராக இருந்திருக்கும். இப்போ எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட்லாம் போட்டில் போகிறேன், இங்கேருந்து அந்த சைடு போகிறதுக்கு எதுக்கும் போட்டுக்கு போவேன். இதுதானே அந்த கூவத்தில் தானே கூவம். இப்போ வேறு ஒன்று இதுதான் அழகாக அந்த ஒரு கூவம் மாதிரிலாம் இருக்காதாண்டா அது. ஆமாண்டா, ஆறுடா அது. ஆறு அதுதான் வந்து அந்த சைடில் ஃபுல்லாக ஒரே சைடு பார்த்த மாதிரி வீடு. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வீடு அழகாக வச்சுருக்கோம். இதெல்லாம் ஏன் நம்ம ஊரில் இல்லை? இங்கே பாரு, சும்மா இருந்தாலே பக்கத்து வீட்டில் அங்கே ஒரு 2 கத்திரிக்காய், அங்கே ஒரு தட்டு தக்காளி கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி சொன்னாங்க, கத்திரிக்காய் இருக்கு எடுத்து போறியா, மிளகா இருக்கு எடுத்து. நல்லா பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா நீ குடிச்சிடலாம். 2 கப்பை கப்பை ஃபுல்லாயிரும். ஒரு வாழைப்பழம் முடிஞ்சிச்சு. கப்பா வாழ்க்கை இங்கேயே இந்த பழைய வச்சுருந்தாங்க சாப்பிடலாம். போலீஸ்கார் ரிப்போர்ட்னா தெரிஞ்சிச்சு, டூரிஸ்ட் போல்கா சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. சரி போப்பா போ. இந்த இடத்துல தண்ணிலாம் இருக்கு, அது அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதே நம்ம தமிழ்நாடு இருந்தால் நேற்று இதை காலி பண்ணிட்டு பள்ளம் தோண்டி நேற்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. மண்ணு போட்டு மூடி 2 BHK 40 lakhs சொல்லி வச்சுருவாங்க. வீட்டுக்கு ஒரு போட்டு இங்கே அழகாக தண்ணியை சேமித்து வச்சு அழகாக இயற்கையை காப்பாற்றுறாங்க. இது குளிக்கலாம். அங்கே வந்து ஒரே டைம் தான் குளிச்சுட்டு அப்படியே ஒரு டைவ் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடலாம். போட் எடுத்துன்னு இங்கே இருக்க நீ இதுக்கு ஆஃபீஸ் போகிறேன். கேரளாவில் எங்கே பார்த்தாலும் மரம் செடியாக இருக்குது. நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் நீராக இருக்குது. தட்ஸ் தி டிஃபரன்ஸ். அந்த பிரிட்ஜ் கூட சூப்பராக இருக்குடா. போகிற ஊர் அதான். அதுக்கு அந்த பக்கமும் தண்ணி தான் மச்சான். தண்ணி தான். வேறு லெவல் வேறு லெவல். பொறுமையாக போய் கல் அடிக்கலாம். பொறுமையாக போ மச்சான். சப்பார்னு ஒரு அடி அடிச்சுன்னா வாங்கிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி. நானே வாங்கியிருக்கேன் மச்சான். அது எப்படி தெரியுமா வலிக்கும் அது. இங்கே சூப்பராக
ஆனால் இங்கேயே பாரு மச்சான், வேற லெவலில் வீடு கட்டியிருக்காங்க. இப்படி தாண்டி ஏற்கனவே அது என்ன போட்டானா? வாட்டர் போட். கேரளா காமெடி 3 மச்சான். நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு வச்சுங்க. காமெடியோட இருக்கு. நான் யார் வீட்டுலாம் யார் வீட்டுல ஐயா ஒரு நாள் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கிட்டு வந்துருவேன். அது பழைய பஸ் தூக்கி போட்ல பண்ண மாதிரி இருக்கு. மச்சான் தண்ணில குளிக்கிட்டா நல்லா இருக்கும் மச்சான். அதான் குளிக்கணும் இல்ல. குளிக்க மாட்டாங்க. நீச்சல் தெரியும்ல. நான் வேணா கப்பில் கோரி தரேன், போட்டில் உட்காந்து குளிச்சுக்கோ. இதை குளிச்சாதான் மச்சான் குளிச்ச மாதிரியே இருக்கும். இவங்களுக்குலாம் நீச்சல் தெரியாது. டயர் கட்டிடுறேன் மச்சான். சொல்லி கொடுத்தா கற்றுக்க போகிறேன். நீ கூப்பிட்டா வரணும். டியூப் போட்டால் கற்றுக்கலாம். அங்கே இருக்குடா, அங்கே கிணறு இருக்கு. கூப்பிடுவேன் இவனை. கிணறு தான் வர மாட்டேன்றான். அங்கே இருக்கு சந்தோஷம். கேரளாவில் ஃபுல்லாக வந்து ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்களான்னு நாங்கள் ரோடு ஃபுல்லாக ஒரே டைமில் கட்டி தரோம்னு சொல்லிட்டு இருக்கலாம். மெட்ரோ வருதா என்ன? ஓ சாரி. In 200 meters, you will arrive at your destination. ஏரி இறங்கணும், லெஃப்ட்ல ஒரு கட்டிங்க. ஃபைனலி நம்ம போட்டை பார்த்துட்டோம். இல்லை சாரி, போட் ஹவுஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பே அண்ட் பார்க்குன்னு இருக்கு, அங்கே தான் நம்மளை கைட் பண்ணுறாங்க. அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டாங்க நம்மளை கூப்பிட. ஃபைனலி இவர் தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். பெரிய மெயின்டைன் அடிப்பார். இப்போ நம்ம பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து எப்போ ஒரு சொன்னால் எப்போ வரீங்க? வாங்க லைனில் அப்புறம் 2 கொட்டு வைக்கணும். 11 மணி கழிச்சுனாங்க. மணி 1:30. எவனோட வெல்கம் டு கப்புலா. ஓ நம்ம போட்டு வந்துடுச்சு. இப்போ பே பண்ணோம். பேலன்ஸ் பே பண்ணிட்டு போட்டில் ஏறுங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. நீங்கள் போட்டில் ஏறுங்க, வந்து பே பண்ணிட்டு ஓனர் ஆஃப் தி போட் ஃபஸ்ட் இயர்.